ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. முகாந்திரம் இல்லாமல் சொல்வோம், சொன்னதை செய்வதில் உமக்கு நிகர் யாரும் இல்லை. மக்களே, கர்த்தருடைய மகளே, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற மகளே, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குற மகளே, முடிவு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். விஷயமான யாவரும் அவரிடத்தில் வருவாங்க. அதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றவங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க காரியம் வெற்றியாய் முடியும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை ஆண்டவரை பார்த்து இந்த காலை வேளையில இன்னும் கிட்டி, எஸ் லார்ட், இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, எங்களை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, ஆண்டவரை பார்த்து, எஸ் லார்ட், உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. பாவமுடைய பிரசன்னம் மட்டும் போதும். இந்த அதிகாலமே உம்மை நாங்கள் தேட வந்திருக்கிறோம், உம்முடைய பாதத்தை பிடிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya rabarakada namasakada balabo dunamalakhada namashkedide bekabalabo. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெரியவரை ஆராதிக்கிறோம், உயர்ந்தவரை ஆராதிக்கிறோம், நல்ல தகப்பனை ஆராதிக்கிறோம், மாசில்லாதவரை ஆராதிக்கிறோம், நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகிறவரை ஆராதிக்கிறோம், உயர்ந்தவரை ஆராதிக்கிறோம், வெண்மையும் சிவப்புமானவரை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கைவிடாத ஒரு நல்ல ஒரு நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஒருவேளை இந்த இடத்துல பலனற்று போய் நீங்க வந்திருக்கலாம். எனக்கு பலன் இல்லையே, பலவீனத்தினால நீங்க மூடி இருக்கலாம்.
ஓ, இந்த வியாதியினால நான் பலனற்று போயிருக்கிறேன், இந்த பலவீனத்தினால நான் பலனற்று போயிருக்கிறேன், எனக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லை, என் பட்சத்தில் யாரும் இல்லை, மனிதர்களால் நான் பலவீனமற்றிருக்கிறேங்கிற ஒரு நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை சீர்படுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை நான் நிலைநிறுத்துவேன், நானே உன்னை ஆசீர்வதிப்பேன், நானே உன்னை பலப்படுத்துவேன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டுங்க. லாபா ரகாதா டாபா ஷகாதா டாபல பலபோ. டே கரங்களை உயர்த்தி, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து, ஒரு தாய் தேற்றுவது போல் கரங்களை அசைத்து, என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மைப்பா, என்னை மார்போடு அணைப்பவர், மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சத்தமாய் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் சத்தமாய் எனக்காக மரித்தாரே. எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். அந்த சிலுவையை பாருங்க, உண்மைப்பா, எனக்காகவே நீர் மரித்தார், என் பாவங்களை எல்லாம் சுமந்தீரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காகவே நீர் மரித்தீர், என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. 2 கரங்களை உயர்த்தி, அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, அவரை போல நம்மோடு கூட இருக்கிறவர் யாரும் இல்லை, அவரை போல தேற்றுகிறவர் யாரும் இல்லை. அவர் நம் பாவத்துக்காக சாபத்துக்காக அவரே அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். 2 கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுறவங்க நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. லேகாமா ரகாதா பலபோ துடாபா ஷகாதா மரகாதா பலபோ லேதே நேமே கமா ரகாதா மாஷே லேதே நேமே கமா ரகாதா பலபோ. நீர் நல்லவர் 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 அப்பா. எல்லா வாய்களை திறந்து இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், கட்டுக்கள் அறுக்கப்படுகிற ஒரு நாள், செய்வன கட்டுக்கள் அறுக்கப்படுகிற ஒரு நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். நல்ல வாய்களை திறந்து பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். ஓ ராகாபா ஷதா டபா லகா துடாபா ரகாதா நாமா ஷேதே டேபே கபாலபோ. நல்ல வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. லேதே நேமே ராதா டபா ரகாதா டபலபோ. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ராஜா நீ பரிசுத்தர், ராஜா நீ பரிசுத்தர். லேஷாதா டபா ரகாதா நாமா ஷகாதா டபலபோ. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு மௌனமா இருக்க வேண்டாம், இது தேவனோடு கூட பேசுகிற நேரம். நீங்களும் தேவனும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிடம் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச பேச ஒரு விடுதலை, அந்நிய பாஷையில பேச பேச ஒரு கட்டுக்கள் அறுக்கப்படும். லாரா தாடா பாஷா தாடா பா கபாலபோ. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ராஷதா நாமா கபாலபோ. தலகுனிந்த இடத்துல தலையை உயர்த்தி வைக்க போறதற்காய் நன்றியப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ வல்லமை, தேவ வல்லமை, கைகள் கால்கள்ல தேவ வல்லமை, சரீரத்துல தேவ வல்லமை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ராஷதா நாமா ரகாதா பலபலபல. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அழகான பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, ஆபத்தில் அனுகூலமே, என்னை கைவிடாத கண்மலையே. ஹல்லேலூயா. அவரே ஆபத்தில் அனுகூலமாக இருப்பார், நம்மை ஒருபோதும் கைவிடாத ஒரு கண்மலை. ஆமென். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல உற்சாகமாய் சிரிச்ச முகத்தோடு என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, ஆபத்தில் அனுகூலமே, கைவிடாத கண்மலையே, ஆபத்தில் அனுகூலமே, கைவிடாத கண்மலையே. கிருப 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 பெரியதே. சொல்லுவோமா. கிருப 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 சிறந்ததே. கிருப 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 பெரியதே.
சிறந்ததே. நல்லா கைத்தட்டி முகாந்தரம் இல்லாமல் ஒன்றுமே நீ செய்வதில்லை. சொன்னதை செய்வதில் உமக்கு நிகர் யாரும் இல்லை. அற்பமான ஆரம்பம் அற்புதமாய் மாறிடுமே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கே திறந்திடுமே. முகாந்திரம் இல்லாமல் ஒன்றுமே நீ செய்வதில்லை. சொன்னதை செய்வதில் உமக்கு நிகர் யாரும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் ஒன்றுமே நீ சொல்வோம். சொன்னதை செய்வதில் உமக்கு நிகர் யாரும் இல்லை. அற்பமான ஆரம்பம் அற்புதமாய் மாறிடுமே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கே திறந்திடுமே. அற்பமான ஆரம்பம் அற்புதமாய் மாறிடுமே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கே. இப்ப எல்லாரும் நல்லா கைத்தட்டி தீங்கு என்னை நெருங்க விட மாட்டேன். தீங்கு என்னை அணுக விட மாட்டேன். இப்ப கைய உயர்த்தி கிருப 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 பெரியதே. கிருப 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 சிறந்ததே. கிருப 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 பெரியதே. கிருப 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 சிறந்ததே. நல்லா கைத்தட்டி என்னுடைய தேவைகளின் மத்தியில் நான் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். உம்முடைய மகிமை விளங்கும் வரை உம்முடைய பாதத்திலே நிலைத்திருப்பேன். இந்த மாதம் கர்த்தருடைய பாதத்திலே நான் நிலைத்திருப்பேன். அவர் பாதத்தில் இருக்கும்போது தேவைகளை அவர் சந்திப்பார். நல்லா கைத்தட்டி தேவைகளின் மத்தியிலும் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். உம் மகிமை விளங்கும் வரை பாதத்திலே நிலைத்திருப்பாடுவோம். தேவைகளின் மத்தியிலும் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். உம் மகிமை விளங்கும் வரை பாதத்திலே நிலைத்திருப்பேன். துன்பமான நேரங்கள் இன்பமாக மாறிடுமே. இடிந்து போன உன் வாழ்க்கை அலங்கமாய் எழும்பிடுமே. துன்பமான வேலைகள் இன்பமாக மாறிடுமே. இடிந்து போன உன் வாழ்க்கை அலங்கமாய் எழும்பிடுமே. தீங்கு என்னை அணுக விட மாட்டீர். எல்லாம் சேர்ந்து தீங்கு என்னை நெருங்க விட மாட்டீர். தீங்கு என்னை அணுக விட மாட்டீர். தீங்கு என்னை நெருங்க விட மாட்டீர். கையை உயர்த்தி சொல்வோம். கிருப 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 பெரியதே. கிருப 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 சிறந்ததே. கிருப 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 பெரியதே. கிருப 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 சிறந்ததே. கிருப கிருப நல்ல சத்தமாய் கிருப 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 சிறந்ததே. கிருப 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 பெரியதே. கிருப 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 சிறந்ததே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒன்று யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி
அவரில் நிலைத்திருங்கள். வெட்கப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஆகையினாலே நாம் அவருக்கு முன்னால தைரியமா நிற்கணும். இதை எனக்கு சொன்னார். இதனுடைய தலைப்பு வருகையிலே கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தை நான் யோசித்தா யுத்த காலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வரும். இப்பொழுது நடக்கிற இந்த தேசத்தில் யுத்த காலம் நடக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தங்கள், அமெரிக்கா, ஐக்கிய நாடுகளில் பலவிதமான என்னாலும் யுத்த காரியங்களை பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த யுத்தங்கள் மூழும் போது ஆண்டவருடைய வருகை வரும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க ஆசீர்வாத வார்த்தையை கேட்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருகைக்கு நாம் தகுதியாக வேண்டும். அல்லேலூயா. காலம் யுத்த காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். யோவானுடைய தாய் ஒரு பரிசுத்த தாய், சலோமி அவங்க பேர். இவங்க தான் தன் ஆஸ்தியால ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவங்க. இந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவன். மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து இவனை ஊழியத்துக்கு இவர் அழைத்தார். இந்த யோவான் தான் அன்பின் சீசனாய் காணப்பட்டார். கையை உயர்த்தி வருகை குறித்து திட்டமும் தெளிவுமாய் கடைசி நாட்களில் நடக்கிற அடையாளங்கள், அற்புதங்கள், 7 எக்காலங்கள், சபையினுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் எழுதியிருக்கிறார். இவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவராய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? அபிஷேகம் பண்ணப்பட்டு என்ன பிரயோஜனம்? பாடி ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? கைவிடப்பட்டுட்டா. ஆமா, காலம் கடைசி காலம் அல்லவா? மத்தேயு எழுதின புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் கடைசி காலம், யுத்தங்களையும் யுத்த செய்தியும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் எழும்பும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், என்னென்னலாம் அங்கே எழுதியிருக்கு. கடைசி காலம் வேதனைக்கு அடையாளம் என்று எழுதியிருக்கு. வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களையும் யுத்த செய்தியையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அடுத்த வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அருமையான மகனே, இந்த செய்தி பாருங்க. உலக செய்தி தினந்தோறும் நியூஸ் கேட்குறீங்க. என்னைக்கு இல்லாத ஒரு அழிவுகள். ஆமா, என்னைக்கு இல்லாத துயரமான சம்பவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேட்கிற நீங்க உடனே நினைக்கணும், ஐயோ இது ஆண்டவர் வருகைக்கு அடையாளமா இருக்குது அல்லவா? ஆயத்தமாகிறதுக்கு ரெடி ஆகணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த சபை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆயத்தமாகிறதுக்கு ரெடி ஆகணும். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்களை அறியேன்னு சொல்லக்கூடாது. ஆயத்தமாக தான் 10 கன்னிகள் இருந்தாங்க. ஆனால் 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. மறுபடி கதவை தட்டும் போது ஆண்டவர் அவளை சொல்றார், உங்களை நான் அறியேன், யாரு என்ன தெரியாது. ஆயத்தமா இருந்தவங்க தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது அல்லவா? வயலில் 2 பேர் இருந்தாங்க. சொல்லுங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். படுக்கையில் 2 பேர் இருந்தாங்க. படிங்க. ஒருவர் கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. எந்திரம் திருச்சிக்கிட்டு இருக்கிற 2 பேர் இருந்தாங்க. சொல்லுங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், ஒருவர் கைவிடப்பட்டவங்கள வெட்கப்பட்டாங்க. இடது பக்கத்தில் நிக்கிற வார்த்தை, போ, உங்களை நான் அறிய. பிசாசுக்கும் அவனு தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு போங்கன்னாரு. சபை மக்களே, கர்த்தருடைய மகளே, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற மகளே, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குற மகளே, முடிவு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்.
அல்லேலூயா. முடிவு நமக்கு சம்பூர்ணமா இருக்கணும். முடிவு நமக்கு ஜெயமா இருக்கணும். முடிவு நமக்கு வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும். கைவிடப்பட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, காலம் கடைசி. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவருக்கு முன்பதாக நிற்கணும். அவருக்கு முன்பாக நிற்க பழகணும். 10 காரியத்தை நான் எடுத்து வச்சேன். 3 காரியத்தை நான் பிரசங்கம் பண்றேன். அவருக்கு முன்பதாக உண்மையாய் ஜீவிக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு உண்மையாய் வாழணும். பொய்யும் புரட்டுமா இருக்கக்கூடாது. பொய் சொல்லுகிற நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. குடும்ப காரியங்களிலே, பண காரியங்களிலே, ஒருவருக்கு வாக்கு கொடுத்த வாக்கு காரியங்களிலே உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வெட்கப்பட்டு போக மாட்டோம், தைரியமா இருப்போம். 2வது இரக்க குணமுள்ளவர்களா இருக்கணும். நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், அவருக்கு முன்பதாக தைரியம் உள்ளவர்களா எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமா, ஜபத்தில் விழித்திருக்கணும். வெட்கப்பட்டு போக மாட்டோம், தைரியமா இருப்போம். 4வது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். வெட்கப்பட்டு போக மாட்டோம், தைரியம் உள்ளவர்களா இருப்போம். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய அபிஷேகத்தின் அளவு குறையக்கூடாது. ஆவியில் நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். வெட்கப்பட்டு போக மாட்டோம், தைரியமா இருப்போம். 5வது ஆமா, நற்செய்தி அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நல்ல செய்தி துர்ச்செய்தி ஒரு நாள் சொல்லக்கூடாது. நல்ல கவனிங்க. துர்ச்செய்தி ஆமா பார்க்கலாம், கேட்கலாம், அதை பறைசாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாயில நற்செய்தி வரணும். வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த 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 செய்தி ஜனங்களை ஆற்றும், தேற்றும், உயிரடைய செய்யும். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாக இருக்க நாம் சமாதானமாக இருந்து வாழ்ந்து காட்டணும். அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போக மாட்டோம், தைரியமாக இருப்போம். அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நம்மளை குறித்து நம்முடைய மனைவி சாட்சி கொடுக்கணும், குடும்பம் சாட்சி கொடுக்கணும். வெட்கப்பட்டு போக மாட்டோம், தைரியமாக இருப்போம். அல்லேலூயா. குடும்பங்களை நன்றாக நடத்த அறியணும். குடும்பங்களை நன்றாக நடத்த அறியாதவன் சபை எப்படி நடத்துவான், ஒரு ஃபேக்டரி எப்படி நடத்துவான்? நன்றாக நடத்தணும். பிள்ளைகளை நன்றாக விசாரித்து நடத்தணும். கவனிங்க. ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தோம். அந்த மனிதன் வெட்கப்பட்டு போக மாட்டான், தைரியமாக இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் பிள்ளைகளை சத்தியத்தில் நடக்கணும். பிள்ளைகளை அப்படி ஏழி பிள்ளைகள் மாதிரி விட்டுறக்கூடாது. கண்டிப்பு இருக்கணும். பைபிள் படிச்சியா, ஜோம் பண்ணையா, ஆராதனைக்கு போனையான்னு கேட்கணும். அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராய் இருக்கும்படிக்கு அவருக்கு முன் நிலைத்திருக்க கடவோம். அல்லேலூயா. அப்போ அவருக்கு முன்னால நின்றவங்க ஒன்று வருகையிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் ஜீவிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், தைரியமா இருப்பார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அவர் காரியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஆமா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து. இங்க பாருங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை குறித்து இங்க நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். வாசிமா. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து. நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். கவனிக்கிறீங்களா? இந்த எசேக்கியா ராஜா யூதாவை அரசாண்ட 12வது ராஜா. இவன் உத்தமமாய் ஆட்சி செய்த 3 ராஜாக்களில் ஒருவன். இவன் 25 வயதிலே ராஜ கிரீடம் சூட்டப்பட்ட உடனே பரலோகம் சந்தோஷப்பட்டது. இவன் விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழித்து கர்த்தருக்கு உண்மையாயிருந்த ஒரு மனிதன். கவனிக்கிறீங்களா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு
திடீரென்று ஒரு வியாதி வந்தது. நீங்க நினைக்கலாம், நம்ம ஜெபம் பண்றோம், கர்த்தருடைய பிள்ளை ஏன் வியாதி வருதுன்னு கேட்கலாம். தேவ நாம மகிமைப்பட தான் வியாதி வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி வந்த உடனே ஒரு தீர்க்கதரிசி, அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியை கண்டா பயப்படுவாங்க ஆட்கள். அவர் சொன்னது தான். அவரும் கர்த்தர் சொன்னதை சொல்றார். எசேக்கியா ராஜாவே, நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், நீர் மரிக்க போகிறீர், உம்முடைய ராஜ்யத்தை வேற யாரு கையில். இவர் பாருங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல, நாம் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த வாழ்க்கைய சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவர்கிட்ட பேசுறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காதுல துர்ச்செய்தியை கேட்கிறார், நீர் மரித்து போவீர். வாசிமா. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். இந்த எசேக்கியா ராஜா, யூதாவை அரசாண்ட ராஜா, வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, தீர்க்கதரிசி அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். இளவயது ராஜா, உண்மையாய் வாழ்ந்த ராஜா, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ராஜா. ஆனா இப்படி ஒரு செய்தி, உனக்கு வந்த வியாதி அறிவுல வியாதி, நீ பிழைக்க மாட்டீர். உடனே பாருங்க, சுவர் பக்கமாய் திரும்பி அழுகிறார். இந்த வியாதி நேரத்திலையும் பரிகாரியை தேடல, கர்த்தரையே தேடினார். டாக்டர் தேடல. இவருடைய ராஜ்யபாரத்தில் அநேக வைத்தியர்கள் இருந்தாங்க. அந்த வைத்தியரை கூப்பிட்டு எனக்கு வைத்தியம் பண்ணணும்னு சொல்லல, கர்த்தரையே நம்பி இருந்தார். கைகளை உயர்த்தி கர்த்தருக்காக நான் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் வாழ்ந்தனே. நீங்க சொல்ல முடியுமா? நீங்க வியாதி எல்லாருக்கும் தான் வரும். இந்த வார்த்தைய பரலோகம் கேட்டு சொன்ன வார்த்தைய வாபஸ் வாங்கிருச்சு பரலோகம். தேவன் வாபஸ் வாங்கிட்டாரு. கையை உயர்த்தி 5வது வசனம் வாசிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டேன், கண்ணீரை கண்டுட்டேன். உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். கைகளை தட்டுங்க பாப்போம். இதுதான் என்ன எப்படி சொன்னார் தெரியுமா? இந்த பிரசங்க வசனம் இருக்குது அல்லவா, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவருக்கு வருகைக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி, அல்லேலூயா. ஆகையினாலதான் அதை உச்சரிக்கிறார். உமக்கு முன்பதாக நான் உண்மையா வாழ்ந்தேனேங்கிறார். அல்லேலூயா. ஆமா, தன் வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட சொல்றார். நான் வாழ்ந்தது உமக்கும் எனக்கும் தான் தெரியும். உமக்கு முன்பதாக நான் உண்மையாய் வாழ்ந்தனே. இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் ஓகே ரைட் போட்டார். நீ உண்மையா வாழ்ந்தல்ல, உனக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்துட்டேன். நீ 3வது நாள் ஆலயத்துக்கு போவப்பா, போ, வியாதி உன்னை விட்டு போயிருச்சு. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கொஞ்ச கால வாழ்க்கை நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகணும், உண்மையாய் வாழணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. உலகம் பொய்யும் புரட்டும், உண்மை இல்லை. இப்போ ஒரு பேச்சு, பெற ஒரு பேச்சு. நாம் அப்படி அல்ல. அல்லேலூயா. நஷ்டம் வந்தாலும் தன் ஆணையிட்டதுல நீதிமான் தவறாது இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்னார், என் சாட்சி உண்மையுள்ளது, என் வாழ்க்கை உண்மையுள்ளது. யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அழகா சொல்றார். நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒட்டி வாழ வேண்டும். படிமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நான் என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி உண்மை. நான் ஏன் உண்மையா வாழ்ந்திருக்கிறேன். ஆமா, என்னை குறித்து ஒரு குற்றச்சாட்டை போட முடியாது. பேச்சில், நடத்தையில், ஜபத்தில், என் ஊழியத்தில் இயேசு பாருங்க. ஆகையினால தான் அந்த ஒரு தாளந்தவனை பார்த்து சொன்னார், ஒரு தாளந்தவனை பிடிச்சி அக்கினியில் போடுங்க. 5 தாளந்து வந்தவங்க 10 பெருக்கிட்டாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், வாங்க என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கைகளை உயர்த்தி, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்க, உங்களை அநேகத்தில் அதிகாரியாக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கானா. ஆமா, கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கானா. அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உங்களை பல காரியத்தில் அதிகாரி ஆக்கிடுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு மத்திய எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம் கையெண்ணிட்டு சொன்னான், இந்த மனிதன் பாருங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தான், இவனை நான் அதே அநேக காரியத்திற்கு அதிகாரியாக்குறேன். அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். பாருங்க, இந்த சாட்சி வாங்கணும். நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். கவனிக்கிறீங்களா? இதான் சத்தியம். வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிளை வெளிப்படையா தூக்கிட்டு ஆராதிக்க வர்றோம். உண்மை தேவை. அவருக்கு முன்பதாக சொல்லணும், உமக்கு முன்பதாய் வந்தது கொடிய நோய், சத்த நீர் மறிக்க போறீர், வீட்டு காரியத்தை ஒழுங்கப்படுத்தும். ஆனால் இவர் சொல்றாரு, கர்த்தாவே உமக்கு முன்பதாய் நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்ததை நீர் அறிந்திருக்கிறீர். உடனே ஆண்டவர் பாஸ் பண்ணி விட்டார். கையை உயர்த்தி, 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்குறேன்ப்பா. நீ உண்மையா இருந்த, பணத்தில் உண்மையா இருந்த, வாழ்க்கையில் உண்மையா இருந்த, குடும்ப காரியத்தில் உண்மையா இருந்த, பிள்ளைகளை நடத்துறதுல, மனைவியை நடத்துறதுல, சபைக்கு வர்றதில்ல, சபைக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்த. ஆமாம், உன் வாழ்க்கை நீ துளிர் விடும்பா. நீ 10 பேருக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு உன்னை அதிகாரியாக்குற. இந்த வசனம் உங்களை தான் கர்த்தர் கொடுக்கிறார், உங்களை தான் கையை நீட்டுறார். நீங்க ஒளி கூலிக்காரனா இருக்கலாம், நீங்க உண்மையா இருங்க, உங்களை முதலாளியாக்குவார். அல்லேலூயா. நீங்க வாடனா போயிருக்கலாம், அதுல உண்மையா இருங்க, உங்களை டீச்சராய் மாற்றுவார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை அழைத்தீர்னு பவுல் சொல்றார். உண்மை, அவருக்கு முன்பதாக உண்மையா இருப்பார். 2வது, ஆமா, அவருக்கு முன்பதாக நான் எழுதி வச்சிருக்கிறேன், வருகையிலே கர்த்தருக்கு முன்பதாக ஜபஜீவியம் உடையவர்கள் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள், தைரியமாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஜபம் ஜபம் ஜபம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, இங்க பாருங்க, ஆகாப் என்ற ஒரு ராஜா இஸ்ரவேலை ஆண்டான். அவன் பைபிள் சொல்லுது பொல்லாத ராஜா, எல்லாரையும் கொலை செய்கிற ராஜா. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. அல்லேலூயா. அவருக்கு முன்பதாக வெக்கப்பட்டு போகாதபடி தைரியமாயிருக்க கடவோ. இவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், ஆகாப்பே உனக்கு முன்னால நான் சவால் விடுகிறேன், என் வார்த்தையின் பிரகாரம் நீ செய்கிற தப்பிதங்களுக்கு குற்றங்களுக்கு மழை பெய்யாது. மழை பெய்யாது, பெய்யல. மழை பெய்யும், பெய்யுது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாருங்க, நாடு நடுங்குதுங்க. அப்படி ஒரு இரும்பு மனுஷன் ஆண்டான். அவனுடைய மனைவி யேசபேல் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வெட்டி குமிச்சான். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வா. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனிதன் என்று எழுதியிருக்கிறது, வாசிங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த ஒரு ராஜா. பாருங்க, இதுக்கு முன்னால் இருந்தவனை பார்க்கிலும் எல்லாம் பொல்லாப்பு.
கொல்லணும், அழிக்கணும். இவனை கண்டு எல்லாம் குகையில் ஒளிஞ்சாங்க. ஆனால் எலியா என்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு இந்த பலன் எங்கிருந்து வந்ததுன்னு ஆழ்ந்து நான் படித்தா அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பதாக அது வரைக்கும் அவர் மறைஞ்சிருந்தார். அவர் தாய் யாரு தகப்பன் யாருன்னு சொல்லலை. இப்படி ஒரு ஆளாவது எச்சரிக்கை வேணும் அல்லவா? கையை உயர்த்தி துணிகரத்தை பாருங்க, சவால் விடுறாரு பாருங்க. இவர் சவாலுக்கு ஆகாப்பு நடுங்கினான். காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு முன்னால நிற்கிறான். எந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பழகிறான், அவனுக்கு தைரியத்துக்கு மேல தைரியம் வரும். ஆவியானவரே அவனை நடத்துவார். அவன் சொன்னது நடக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாப்புக்கு முன்னால சொல்றாரு, மழை பெய்யாது, பெய்யல. இப்ப சொல்றாரு, மழை பெய்யும், பெய்யுதுங்கிறார். வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் கர்த்தருக்கு முன்னால நிக்கிற மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கு. பக்கத்தில் பேச பார்த்து சொல்லுங்க, ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது, ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. உங்களெல்லாம் நான் ஜெப வீரனா தான் பார்க்கணும். எங்க சபை ஐபிஎஸ் சபைக்கு வர்றவங்களாம் ஜெபிக்கிறவங்களா பார்க்கணும். அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. இவர் கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறேன்னு சொல்லிட்டு கேரித்து ஆற்றங்கரையில் போய் ஒளிறாரு. காகம் விடிய காலத்திலையும் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்திலையும் அப்பமும் இறைச்சியும் நிக்கிறவனுக்கு கொடுக்குது. கையை தட்டுங்க. கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறவன் போய் பிச்சை எடுக்க மாட்டான். நான் கவனிங்க. சொல்லிட்டு கேரித்து ஆற்றங்கரைக்கு போறாரு. அங்கு விடிய காலத்திலையும் காக்கா எல்லாத்திட்டையும் பறிக்கும், இங்க கொண்டு கொடுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு எவ்வளோ மேன்மை இருக்கு பாருங்க. காக்கா சின்ன பிள்ளைகள்கிட்ட வடைய பறிச்சிடும். தாய் சொல்லும், ஏன் காக்கா இருக்குது, காக்கா இருக்குது, கையில் இருக்கிறத பறிச்சுட்டு போயிடும். காக்கா அப்படியே கோண கழுத்தில் போய் பார்க்கும், தாய் எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா. தாய் இருக்கிற போது வராது. சர்ப்பத்தி நாவில்லை காக்கா. ஆதாம் இருக்கிற போது ஏவாள் கிட்ட வரல. அல்லேலூயா. அந்த தாய் அப்படி கண்ணு மறைஞ்சிட்டா டக்குன்னு வடைய பறிச்சுட்டு போயிடும். பறிக்கிற காக்கா விடிய காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்துட்டு அது பட்டினியா இருந்திருக்கு. சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொடுத்துட்டு அது பட்டினியா கிடக்கு. என்ன அற்புதம்! கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனுக்கு இந்த அற்புதங்கள் தானா நடக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. சாரி பார்த்தா அன்னைக்கு விதவை வீட்டுக்கு போறாரு. இங்க பாருமா, அவர் கேட்கிறாரு, இங்க கொஞ்சம் மாவு தாங்க, கொஞ்சம் என்ன தானே இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு அதை அந்த அடையை சுட்டு கொடு. பஞ்சகாலம் முழுவதும் உன் வீட்டில் பானையில் மாவும் எண்ணெயும் குறையாது. அப்படியே பஞ்சகாலம் 7 வருஷம் இருந்தது, குறையவே இல்லை. கையை உயர்த்தி. சரி, அந்த விதவை மகன் மறிச்சும் போயிட்டான். உடனே அந்த பையன் மேல கை வச்சு ஜெபம் பண்றாரு. அந்த குழந்தை அப்படி உயிரோடு வருது. இன்னொரு முறை பெரிய காரியம், வானத்திலிருந்து எலியா அக்கினியை கொண்டு வந்து சவால் விட்டார். கையை உயர்த்தி. என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்னால ஒரு மனுஷன் நின்றான்னா அவனை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 11வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அந்த ஜெபாவிய பாருங்க எப்படின்னு. மரிச்சு 4 நாள் ஆயிட்டு பிதாவே இயேசுவை பாருங்க எப்படி இந்த எலியா மாதிரியே சொன்னார் பாருங்க. எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு லாசருவே வெளியே வாங்குறார். கையை உயர்த்தி. அற்புதங்கள் நடக்கும் அருமையானவர்களே. ஆமா, இயேசுவை போல பிதாவுக்கு முன்பதாக நிற்க முடியாது. பிதா அதை எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு ஆவி உடையவர் இயேசு. சுயமாய் ஒண்ணுமே அவர் செய்ததில்லை, பிதா கிட்ட கேட்டுதான் செய்வார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம ஒரு காரியத்தை நீங்க தெரிச்சு கொள்ளவே கூடாது, ஃபெயிலியர் ஆயிரும். கையை உயர்த்தி. ஜெப ஆவி பயங்கரமா இருக்கணும். அற்புதம் நடக்கும் உங்களுக்கு.
அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவரே என்று பேர். அல்லேலூயா. மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவாங்க. அதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க காரியம் வெற்றியாய் முடியும். கையை உயர்த்தி. நற்செய்தி அறிவிக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எப்பொழுதும் துர்ச்செய்தியை கேட்டா உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிடணும். நற்செய்தியே தான் எப்பொழுதும் பேசணும். எழுதி வைத்திருக்கிறேன். அவர் வருகையில் கர்த்தருக்கு முன்பதாக நற்செய்தி யார் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, ஆமா, அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருக்கு முன்பதாக தைரியமா இருப்பாங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னோடு பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் உனக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல சகரியா, எலிசபெத் இவங்க கர்த்தருக்கு முன்னால குடும்பமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவங்க. தேவ பிரமாணங்களை கை கொண்டு குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தவங்க. இவங்க ஆசாரிய ஊழியம், தூபம் காட்டுற ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? இவங்களுக்கு குழந்தை இல்லை. இவங்க இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணதாகவும் தெரியல. ஆனால் திடீரென்று சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி கற்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவாள், யோவான் என்று பெயரிடு, அவன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவனால உண்டாகும், தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவான், இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கர்த்தர் பக்கமாய் திருப்புவான், அவன் தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது, அவன் மதுபான குடிக்க, இப்படிலாம் சொல்றார். அல்லேலூயா. இவரு பாருங்க, நம்பவே மாட்டுக்கார். நான் கிழவன், என் மனைவி கிழவி, இனி என்ன அப்படிங்கிறாரு. 18வது வசனம் வாசிமா. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, அப்பொழுது சகரியா அப்ப அதுக்கு முன்னால சொல்றாரு, பேரெல்லாம் சொல்லல, கவனிங்க, தூதன் வந்தாருங்கிறாரு. ஆனா இவர் என்னைக்கு நம்பலையோ, அதாவது நான் ஒரு கிழவன், ஒரு கிழவி, இனி எங்க எங்களுக்கு இந்த அற்புதம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் பொழுதுதான் காபிரியேல் தூதன் மறுபடியும் வாராரு. நான் கர்த்தருடைய சந்நிதிக்கு, கர்த்தருக்கு முன்னால நிற்கிற காபிரியேல் சொல்லுகிறேன், உமக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். யான் நீர் ஒரு கிழவன் கிழவின்னு சொல்றீர், கர்த்தருடைய வார்த்தை உமக்கு வேற வரும்பொழுது நீர் ஏற்றுக்கொள்ளாம ஏன் திருப்பி விடுறீ? வாசிங்க, இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா, அவள் வயது சென்றவளா இருக்கிறாளே. தேவதூதன் அவனுக்கு கவனிங்க, இப்படி வார்த்தையை கேட்கல. அவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுட்டுப்பா, உன் மனைவி ஒரு குமாரனை பேரு யோவான் என்று பேரிடு, சந்தமும் மகிழ்ச்சி இருக்கும் அப்படிலாம் சொல்றாரு. அவனால இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுவாங்க. அவன் தான் யோவான் ஸ்தானகன். ஆனா இவர் நம்பவே மாட்டார். நம்பாம இருக்கிற போது கவனிங்க, நம்ப வைக்கிறதுக்காக துர்ச்செய்தியாவே பேசிக்கிட்டு இருக்கார். நான் ஒரு கிழவன், என் மனைவிக்கு வயசாயிருச்சு, இது எப்படி நீ நடக்கும்? பரிசுத்தமா ஒரு குற்றம் கூட செய்யாத குடும்பம்னு இருக்குது. அப்படி 2 பேரும் கூடி வாழ்ந்தாங்க. அவங்களை குறித்து நீங்க வாசிக்கும் போது படிங்க, ஒரு 5-6 வசனத்துக்கு முன்னால படிங்கள, சூப்பரா இருக்கும். அவங்களை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்குது. சரி, இவங்களை குழந்தை இல்லாம கடைசி வரைக்கும் இருந்துருவாங்களேன்னு ஒரு குழந்தைய கொடுக்கிறார் கர்த்தர். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கான், அதை துர்ச்செய்தியா கேட்கிறான். அப்பந்தான் காபிரியேல் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற காபிரியேல் சொல்லுகிற நற்செய்தி அறிவிக்க வந்தேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாயமா இது நடக்க போகிறது அப்படிங்கிறார். கை தட்டுங்களேன். நற்செய்தி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தி. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்து எப்படி ஆற்றார் தெரியுமா? உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. எப்படி சொல்றார் பாருங்க.
துர்ச்சி அவன் செத்துட்டான் அப்படின்னு டக்குன்னு சொல்லாம உங்கள் இருதயம் கலங்காதிரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எப்பொழுதுமே இயேசுவின் வாயில துர்ச்செய்தி வந்ததே கிடையாது, நற்செய்தி தான் வரும். கையை உயர்த்தி அல்லேலூயா, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நற்செய்தியை தான் கொண்டு வந்தார். விபச்சார ஸ்திரியை கையும் பையுமாய் பிடிச்சிட்டாங்களே. என்ன சொல்றீர்? மோசையின் காலத்தில் இவ்வளவு கல்லறிஞ்சு கொல்லணும், நீர் என்ன சொல்றீர்? உடனே சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாத. நற்செய்தியை சொல்றார். கையை உயர்த்தி பாவத்தை மூடுறார், நற்செய்தி அறிவிக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாவியான ஸ்திரீ அவள் சொல்றார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே. நற்செய்தி. அல்லேலூயா. நம்முடைய வாயில எப்பொழுதும் நற்செய்தி சொல்லும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கும் அவர் நன்மை செய்கிறவராக, நற்செய்தி அறிவிக்கிறவராக வந்தார். ஒரு செய்தி சொன்னார். ஆமாம், வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஒரு நற்செய்தி ஒன்று சொல்கிறேன், உங்களுக்காக மரித்த நற்செய்தி. உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது, அவர்களுக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்துட்டு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய துக்கங்களை சுமந்தவர். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர், இயேசு கிறிஸ்து நமக்கு நற்செய்தியை கொண்டு வந்தவர். மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டவர், அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லும், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. நற்செய்தி அதுதான், அதுதான் நற்செய்தி. நன்மை செய்கிறவராய் சுற்றி தின்றார், பிசாசின் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்தார். எல்லா தலையில கை வைங்க. என் மகனே, உன் நட நற்செய்தியா இருக்க வேண்டும், உன்னுடைய பேச்சு நற்செய்தியா இருக்க வேண்டும். துர்ச்செய்தியை பேசாத. துர்ச்செய்தி பேசுறதுக்குன்னு வெளியே இருக்கிறாங்க. உன் வாயிலே நற்செய்தி, நன்மையானவைகளை பேசு, ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேசு, மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை பேசவே பேசாத. ஆம், நீ ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை பேசுவேன்னு சொல்லு. தலையில கை வைங்க. இதற்காகத்தானே இயேசு இரத்தம் சிந்தினார். நற்செய்தியை கொண்டு வந்தார் இயேசு, நமக்கு ஜீவன் தந்த இயேசு. ஓ, நம்மளை பயங்கர குழியிலிருந்து ஊளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தால் நீதிமானாக்கின இயேசு. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தவானாக்கின இயேசு. அவருக்கு முன்பதாக நிற்க பழகுங்கள். அவருக்கு வருகை சீக்கிரம் வரப்போகிறது. யுத்தங்களும் யுத்த செய்தி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பிக்கிட்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். இதே நேரத்தில் 3 காரியங்கள். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் வாழுங்க, கர்த்தருக்கு முன்பதாக ஜெபஜீவியத்தோடு வாழுங்க, கர்த்தருக்கு முன்பதாக நற்சாட்சி சொல்லி வாழுங்க. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்கிறேன், சொல்லு ரத்தம் அடித்த ராஜாவை பார்க்கிறேன். உங்களுக்காகத்தான், உங்களுக்காகத்தான், உங்களை வருகையிலே சேர்த்துக் கொள்ளதான். நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தைரியம் உள்ளவளா நிக்கத்தானே ரத்தம் சிந்தினார். ஓ ரபா ரபா ராதா ரபா ரா, ஓ ரலா ரபா 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 ரபா. எல்லாம் ஆவில நிரம்புங்க, எல்லாம் ஆவில நிரம்புங்க. ஓ ரபா பா 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 பா. ஆமென். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது.
இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.